உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வென்சாஸ் இன்றைய இந்த வீடியோவில் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம், அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்வன கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை திதி இன்று இரவு 1:23 வரை இருக்கும். அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கும். நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்று காலை 9:32 வரை இருக்கும். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை 11:24 வரை தொடரும். யோகம் சுபயோகம் இன்று மாலை 7:52 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை 7:58 வரை தொடரும். கரணம் சதுஷ்பாத கரணம் இன்று மதியம் 12:47 வரை இருக்கும். அதன் பிறகு நாக கரணம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு 1:24 வரை தொடரும். அதன் பிறகு கிம்ஸ்துக்ன கரணம் தொடங்கும். அசுப காலம் டெஸ்ட் ராகு காலம் மாலை 4:50 முதல் 6:20 வரையும் இருக்கும். யமகண்டம் மதியம் 12:19 முதல் 1:50 வரை இருக்கும். இது உஸ்தாத் குளிகை காலம் மதியம் 3:20 முதல் 4:50 வரை இருக்கும். துர்முகூர்த்தம் மாலை 4:44 முதல் 5:32 வரை இருக்கும். வர்ஜ்யம் மாலை 5:18 முதல் 7:01 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:43 முதல் 5:31 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 3:38 முதல் 5:21 வரை இருக்கும். சிபரி குவாய்பான்ஸ் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:55 முதல் மதியம் 12:43 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் சத்ரயோகம் இன்று காலை 9:32 வரை இருக்கும். அதன் பிறகு மித்ர யோகம் செயல்படும். சூரிய உதயம் காலை 6:19 மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. சந்திர உதயம் காலை 5:38 மற்றும் சந்திராஸ்தமனம் மாலை 6:08. பாண்டீஸ் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார். சந்திரன் இன்று மதியம் 3:57 வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்வார். பண்டிகைகள் மற்றும் விரதங்கள். ஆஸ்வின அமாவாசை, மகாலய ஸ்ரார்த்த பக்ஷம் பூர்த்தி, ஞாயிறு அமாவாசை விரதம். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை. உதவி தேடுவது பலவீனம் அல்ல, அது அறிவையும் அனுபவத்தையும் வளப்படுத்தும் திறமை என்பதை இன்றைய நாள் நினைவூட்டுகிறது. சரியான தருணத்தில் நம்பகமான நண்பரிடமோ அல்லது வழிகாட்டியிடமோ ஆலோசனை பெறுவது உங்கள் வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளுக்கு தள்ளும் ஒரு திசை மாற்றமாக அமையும். இதுவரை கவனிக்காமல் விட்ட மாற்றங்களின் மதிப்பு இன்று தெளிவாக தெரியும். நீங்களே அவற்றை செயல்படுத்த தயாராகி விடுவீர்கள். அகந்தை உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக மாறாமல் பார்த்து கொள்வது அவசியம். பயணம், புதிய அனுபவங்கள் அல்லது புதுமையான சந்திப்புகள் உங்களை காத்திருக்கின்றன. மின்னஞ்சல் எழுதுவதோ நேரடியாக உரையாடுவதோ எதுவாக இருந்தாலும் கவனமாக நடப்பது உங்களுக்கு நன்மை தரும். குடும்பத்தின் இளம் உறுப்பினர் தொடர்பான சின்ன சின்ன கவலைகள் மனதில் பாரம் சேர்த்தாலும் ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது சமூக சந்திப்பிலே பங்கேற்பது உங்கள் மனதை இலகுவாக்கும். மக்கள் உங்களது நட்பை மதிப்பார்கள். உங்கள் சிந்தனை மற்றவர்களின் சிரமங்களையும் எளிதாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல செயல்களின் பலன் எப்போதும் நன்மையாகவே திரும்பும். சரியான திசையில் எடுக்கப்படும் சிறிய முயற்சி கூட எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளுக்கான கதவை திறக்கும். இன்று உங்கள் மனதில் எழும் எதிர்மறை சிந்தனைகளையும் பழைய பழக்க வழக்கங்களையும் கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். ஏனெனில் பிடிவாதமாக பிடித்து நிற்கும் நம்பிக்கைகள் உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தி தேவையற்ற தடைகளை உருவாக்கக்கூடும். அதே நேரத்தில் உங்கள் சொந்த முயற்சி புத்திசாலித்தனத்தால் நிதி ஆதாயங்களை பெறும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உள்ளது.
வீட்டில் குழந்தைகள் சிறு உதவிகள் செய்வதால் சூழல் சுறுசுறுப்பாக மாறும். இதனால் மனம் இலகுவாகும். காதல் அனுபவம் என்று ஆன்மீக நிறைவை தரும். அது உங்களுக்குள் அமைதியையும் ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் உருவாக்கும். உங்களை வெளிப்படுத்த இதுவே சரியான தருணம் என்பதால் உங்கள் திறமையை முழுமையாக வெளிக்காட்டும் படைப்பு திட்டத்தில் ஈடுபடுங்கள். போட்டிகள் மற்றும் சவால்களில் வெற்றியடையும் வாய்ப்பு அதிகம். ஏனெனில் உங்கள் தன்னம்பிக்கையும் போட்டி உணர்வும் உங்களை முன்னோக்கி இட்டுச் செல்லும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்களை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் உணரச் செய்யும். இதனால் உணர்ச்சி பூர்வமான திருப்தி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் பல்வேறு அனுபவங்களை தரும். ஆனால் அதில் ஒவ்வொன்றும் உங்களை நேர்மறையான மாற்றங்களுக்கே வழிநடத்தும். ஸ்டேனஃபா நீங்கள் ஏதேனும் வாஸ்குருதியோ அல்லது இனி உறுதிமொழியோ அளிக்கும்போது அது வெறும் வார்த்தை அல்ல, அதனை நிறைவேற்று மனத்தோடும் முயற்சியுடனும் போல அணுகுங்கள். இதுவே ஒருத்த மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு குடும்ப சூழலுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்று வீட்டு வாசலை ஒரு அற்புத விருந்தினர் கலக்கலாம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை உடன்படிக்கையுடன் வரவேற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களை ஊக்குவிக்கும் புதிய வாய்ப்புகள் அல்லது ஆனந்தகரமான நிகழ்வுகள் நிகழலாம். இதனால் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் சில கனவுகள் நனவாகக்கூடும். ஒரே நேரத்தில் நெருக்கமான நண்பரின் உடல் நிலை பற்றிய கவலை உங்களை தொந்தரவு படுத்தலாம். அவளுக்கு அவனுக்கு உங்கள் ஆதரவும் இரக்கமும் சொல்வதே நல்லது. உங்கள் திறமைகளை கிடைக்கும் வளங்களை புத்துணர்ச்சியோடு பயன்படுத்தி செயலில் தெரியாத சிறு படிகளில் முனைந்தால் தற்போதைய சூழ்நிலைகள் நல்லபடியாக மாறும். வாய்ப்புகளை மீறி விடாமல் அவற்றை சிந்திக்காமல் பயன்படுத்தியிருப்பதைப் போன்ற பின்வாசல்களுக்கு பதிலாக திட்டமிட்டும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். ஏனெனில் சிறு தள்ளுபடிகளும் பொறுமையான முயற்சிகளும் இறுதியில் உங்கள் தேர்ந்த பாதையை வெற்றிக்கு கொழுத்தாக்கும். உங்கள் இலக்கை அடைய தீர்மானமாக இருப்பது மிக அவசியம். அதே சமயம் உறவுகளில் எதிர்மறை எண்ணங்களை தூண்டும் நபர்களிடம் இருந்து தூரம் வைப்பதும் உங்கள் மனநிலைக்கு நன்மை தரும். உடல்நலத்தில் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு உள்ளதால் சத்தான உணவுகளுக்கும் ஆரோக்கிய கவனிப்புக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்கள். சமூக அல்லது அரசியல் நடவடிக்கைகளில் நீங்கள் காட்டும் பங்கேற்பு பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடும் முன் அவசியம் இருமுறை சிந்திக்க வேண்டும். ஏனெனில் சிறிய தவறே பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அவசரமற்ற ஆவணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. காதல் வாழ்வில் திருமண உறவுகளில் இனிமையும் புரிதலும் நிலைத்து காதல் தொடர்புகளும் சமநிலையுடன் அழகாக இருக்கும். அதிர்ஷ்டத்தையும் உடல் வலிமையையும் பாதிக்கும் கிரகங்கள் இன்று உங்கள் பக்கம் நிற்பதால் வாழ்க்கை துணையோ அன்புக்குரியவரோ உங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவர்கள் என்பதை இன்னும் ஆழமாக உணர முடியும். அன்பை உணரவும் உறவுகளில் நெருக்கத்தை வலுப்படுத்தவும் இது ஒரு அருமையான தருணம். இன்றைய நாள் பல்வேறு அனுபவங்களை உங்களிடம் கொண்டு வரும். ஒரு புறம் வாழ்க்கை துணையோ அன்புக்குரியவரோடு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க, மறுபுறம் வியாபார சவால்கள் அல்லது நிதி இழப்புகள் காரணமாக சிறிது அழுத்தமும் உணரப்படலாம். அன்புக்குரியவருடன் மேற்கொள்ளும் ஒரு குறுகிய பயணம் உங்கள் உறவுக்கு புதிய ஒளியையும் புத்துணர்ச்சியையும் அளித்து அந்த நினைவுகள் உங்கள் மனதில் நீண்ட நாள் நிலைத்திருக்கும். இளைய சகோதரர் சகோதரி அல்லது நெருங்கிய உறவினர் ஒருவருடன் சமூக ஊடகங்கள், தொலைபேசி அல்லது செய்தி வழிநடக்கும் உரையாடல் உங்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கும். இன்று உங்கள் துணை உங்கள் காதல் பாங்கையும் நட்பு மனப்பான்மையையும் மனமாற பாராட்டுவார். இதனால் உறவில் இன்னும் அதிகமான நெருக்கமும் ஆழமும் உருவாகும். எனவே அன்பை வெளிப்படுத்தவும் உறவுகளை வலுப்படுத்தவும் இது ஒரு சிறந்த நேரம். தொழில் வாழ்க்கையில் சில தடைகள் தோன்றினாலும் சகோதரர்களின் மற்றும் பணியிட தோழர்களின் ஆதரவும் ஊக்கமும் உங்களை தைரியமாக முன்னோக்கி அழைத்து செல்லும். இன்று நீங்கள் ஒரு நிபுணர் அல்லது கூட்டாளியின் வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் ஒரு சிறிய ஆலோசனையும் உங்கள் தொழிலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடும். அதனால் அனுபவமிக்கவர்களின் கருத்துக்களை திறந்த மனதுடன் கேட்டு பரிசீலிக்க வேண்டும். அதே சமயம் உறவுகளை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். குறிப்பாக உங்கள் நிலைத்தன்மைக்கும் ஆதரவுக்கும் முக்கியமான உறவுகளை. பணியிடத்தில் நீங்கள் சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வை காணும் திறமை வாய்ந்தவர். அதனால் பொது தொடர்பு, நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டாண்மைகளுக்கு நேரம் செலுத்தினால் அது நீண்ட காலத்தில் மதிப்பூட்டும் முதலீடாக மாறும். சர்வதேச கூட்டாண்மைகள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் அல்லது ஆன்லைன் தொழில்முறை நிகழ்வுகளில் பங்கேற்பு மூலம் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலாம். இதனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய நம்பகமான தொடர்புகளை உருவாக்க முடியும்.
இன்று உங்கள் தலைமைத்துவமும் ஒழுங்கமைக்கும் திறனும் பாராட்டப்படுகின்றன. இதனால் சுய திருப்தியும் வெகுமதியும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இனி திரைக்கு பின்னாலே இருந்து வேலை செய்ய வேண்டிய நேரமில்லை. நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு திட்டத்திலும் உங்கள் நிபுணத்துவத்தை தெளிவாக காட்டுங்கள். மேலும் நேற்று ஏற்பட்ட தவறுகளை உடனடியாக பயன்படுத்தி பாடமாக கற்றுக்கொள்வது உங்கள் பிரத்தோட அடுத்த பெரிய வாய்ப்பிற்கு விரைவான ஆர்த்தியாக மாறும். முந்தைய விளக்கங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இன்று வாழ்க்கையை எளிதான பார்வையுடன் பார்க்கவும் உங்களை சுற்றிய சூழலை சிரித்து பாராட்டவும் சிறந்த வாய்ப்பு தருகிறது. கல்வி நிறுவனங்கள், குழந்தைகள் தொடர்பான தொழில்களில் பல லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அதற்காக கடின உழைப்பும் அதிகரிக்கும். அலுவலக வேலைகள் வீட்டிற்கும் வந்து சேரும் போதும் உங்கள் திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க புதிய சிருஷ்டிபூர்வமான முறைகளை நீங்கள் நாட வேண்டும். தொழிலில் முன்னேற புதிய திட்டங்களை தொடங்க இது சிறந்த நேரம். உங்கள் திறமைகளையும் திறனையும் மேம்படுத்த தைரியமான மற்றும் உறுதியான படிகளை எடுக்குங்கள். உங்கள் மேலாளர்கள், சக ஊழியர்கள் உங்களை ஆதரித்து முயற்சிகளில் உறுதியான துணை கொடுப்பார்கள். ஆரோக்கியத்தில் அலட்சியப்பட வேண்டாம். சமீபத்தில் தேவையான தாதுக்கள் மற்றும் போதுமான திரவங்களை தவறவிட்டால் அது இப்போது உங்கள் உடலுக்கு பாதிப்பாக வருகிறது. எனவே சமச்சீரான உணவுக்கும் போதுமான நீருக்கும் மற்றும் உடல் பராமரிப்புக்கும் இன்றே முக்கியத்துவம் கொடுங்கள். இது உங்கள் உடலையும் மனத்தையும் வலுவாக்கி எதிர்கால முயற்சிகளுக்கு சக்தி அளிக்கும். இன்று நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் ஒரு முக்கிய சுகாதார பரிசோதனைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது மற்றும் அதன் முடிவுகளை எச்சரிக்கை சிக்னல் எடுத்துக்கொண்டு அன்றாட பழக்க வழக்கங்களில் மற்றும் வாழ்க்கை முறையில் தேவையான மாற்றங்களை செய்வது அவசியமாகும். நீங்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் சில சின்ன குறைபாடுகள் இருக்கக்கூடும். அதனால் உடல் நலத்தை பராமரிப்பதில் எளிதில் விடாமல் சிறு மாற்றங்களையும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசையின் சிறப்பு சேர்க்கை நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய கடவுளை வழிபடுவதற்கும் சுய வலிமையை அதிகரிப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அமாவாசை நாள் சாதனா, தானம் மற்றும் ஆத்ம சிந்தனத்திற்கு சிறந்ததாகும். இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை பூஜித்து நீர் படைப்பதால் தன்னம்பிக்கை அதிகரித்து தடைப்பட்ட காரியங்கள் வேகம் பெறும். அமாவாசை என்று தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பொருளாதார தடைகள் படிப்படியாக நீங்கும். பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள். இன்று புதிய வேலையை தொடங்குவதற்கு பதிலாக முடிக்கப்படாத பணிகளை முடிக்கவும். அமாவாசை என்பது சுய பரிசோதனைக்கான நேரம். எனவே நிதி திட்டங்கள் மற்றும் செலவுகளை மறுமதிப்பீடு செய்வது நன்மை பயக்கும். குடும்பம் மற்றும் முன்னோர்களின் நினைவாக நேரம் ஒதுக்குங்கள். இன்று மகாலய அமாவாசை. இது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. சிராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்வதால் வாழ்வில் ஸ்திரத்தன்மையும் பணம் தொடர்பான தடைகளும் குறையும். ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை சுய வலிமை மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்க யோகா, பிராணாயாமம் அல்லது தியானம் செய்ய சிறந்த நாள். இது மனத்தெளிவை அதிகரித்து நிதி முடிவுகளை மேலும் சீரானதாக மாற்றும். இன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புதிய முதலீடு அல்லது பெரிய நிதி ஒப்பந்தம் செய்யாதீர்கள். அமாவாசை என்று புதிய நிதி பணிகள் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை. அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் எந்த முக்கிய வேலையையும் செய்யாதீர்கள். குறிப்பாக மதியம் 12:19 முதல் 1:50 வரையிலும், மாலை 4:50 முதல் 6:20 வரையிலும் பணம் தொடர்பான பணிகளை செய்வதால் பணம் சிக்கிக் கொள்ளலாம் அல்லது வேலை கெட்டுப் போகலாம். கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் செல்வாக்கு அகந்தையை அதிகரிக்கவும். கோபத்தில் முடிவெடுத்தால் உறவுகளிலும் நிதியிலும் நஷ்டம் ஏற்படலாம். தேவையற்ற பயணம் அல்லது அபாயகரமான வேலைகளை தவிர்க்கவும். மதியத்திற்கு பிறகு சந்திரன் ராசியை மாற்றுவதால் மனஸ்தாத்தியா நீடிக்கலாம். எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கையையும் அல்லது நீண்ட பயணத்தையும் தவிர்க்கவும். இன்றைய நாள் நிதி ரீதியாக சற்று விசேஷமானதாக கருதப்படலாம், ஏனெனில் இது அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட. அமாவாசை அன்று புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி முடிவுகளை தவிர்க்கும் பாரம்பரியம் இருக்கும். அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமையின் PRB ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துகிறது. இன்று
கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சிந்தனையுடன் செயல்படுவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் என்பதை குறிக்கின்றன. ஆனால் அவசரம் தீங்கு விளைவிக்கும். நிதி வாய்ப்புகள் மற்றும் ஆலோசனைகள், முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள். இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய தொகை பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அமாவாசை தேதியில் நிதி ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் லாபகரமானதாக இருப்பதில்லை. மிக முக்கியமான ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் சுப முகூர்த்தத்தில், அபிஜித் முகூர்த்தம் காலை 11:55 மதியம் 12:43 செய்யவும். கடன் மற்றும் கடன் வாங்குதல். இன்று கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டையும் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மாலையில், ராகு காலத்தில் மாலை 4:50 முதல் 6:20 வரை பணம் தொடர்பான வேலைகளை செய்யாதீர்கள். இல்லையெனில் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது திரும்புவதில் தடை ஏற்படலாம். வர்த்தகம் மற்றும் வணிகம். பழைய பணிகளை முடிப்பதற்கும் கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் இன்று ஒரு நல்ல நாள். புதிய ஆற்றல்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதை தவிர்க்கவும். சந்திரன் மதியத்திற்கு பிறகு கன்னிராசியில் பிரவேசிப்பதால் கணக்கு, உத்தி மற்றும் திட்டங்களில் தெளிவு பிறக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செலவு மற்றும் வருமானத்தை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். சேமிப்பு மற்றும் செல்வ வளர்ச்சி. இன்றைய நாள் சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கும் உரியது. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வழக்கமான முதலீடுகளை எஸ்இபி அல்லது சேமிப்பு திட்டங்கள் போன்றவை கருத்தில் கொண்டால் அவற்றை இன்றைக்கு ஆய்வு செய்வது நல்லது. ஆனால் உண்மையான முதலீட்டை நாளை அல்லது அதற்கு பிறகு செய்வது நன்மை பயக்கும். வேலைவாய்ப்பு மற்றும் வருமான ஆதாரங்கள். சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இன்றைய நாள் சற்று சோர்வாக இருக்கலாம். ஆனால் மதியத்திற்கு பிறகு சில நேர்மறையான அறிகுறிகள் தென்படும். நீங்கள் கூடுதல் வருமான வாய்ப்புகளை தேடுகிறீர்களானால் இன்று ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆனால் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம். முன்னெச்சரிக்கைகள். ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் பணம் தொடர்பான எந்த வேலையையும் செய்யாதீர்கள். எந்தவிதமான பேராசைக்கும் அல்லது லாலச்சத்திற்கும் ஆளாகி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நிதி தகராறுகளை தவிர்க்கவும். இல்லையெனில் உறவுகளும் பணமும் கெட்டுப் போகலாம்.